கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த யூடியூப் வழியாக இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபை தாமே உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக. இன்றைய நாளின் இந்த தியான பகுதிக்கு செல்வதற்கு முன்பதாக ஒரு பாடலை நாம் கேட்போம். அதன் பின்பதாக நாம் தொடர்ந்து தியான பகுதிக்குள்ளாக கடந்து செல்வோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, எங்களோடு சேர்ந்து துதி உமக்கே இயேசுநாதா என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். தாயினும் மேலா அன்பு கூர்ந்தி தந்தை போல் எம்மை சுமந்தீரே. தாயினும் மேலாய் அன்பு கூர்ந்தி தந்தை போல் எம்மை சுமந்தீரே. ஜீவனை தந்தவும் அன்பினையே எண்ணியே துதித்திடுவோம். பெற்றோராய் சேவை செய்து ஜீவனை வைத்து துதித்திடவே. ஜெயம் பெற்றோராய் சேவை செய்து ஜீவனை வைத்து துதித்திடவே. நித்திய ஜீவனை எமக்கு தந்தீரே எண்ணியே துதித்திடுவோம். மகிமையை காண சீயோனை எமக்கு காட்டினீரே. உன்னதருந்தன் மகிமையை காண சீயோனை எமக்கு காட்டினீரே. இயேசுவே உந்தன் வருகை நாளை எண்ணியே துதித்திடுவோம். இயேசுவே உந்தன் வருகை நாளை எண்ணியே துதித்திடுவோம்.
உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காக்கும் கிருபைகளையே எண்ணியே துதித்திடுவோம். நித்தமும் காக்கும் கிருபைகளையே எண்ணியே துதித்திடுவோம். துதி உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளின் தியான பகுதிக்கென்று ஆதாரமாய் தெரிவு செய்யப்பட்ட திருமறை வாக்கியம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் வசனங்கள் 1 துவக்கம் 15 முடிய. யோவான் 6வது அதிகாரம் வசனங்கள் 1 துவக்கம் 15 முடிய. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் என்னப்பட்ட கலிலேயா கடலின் அக்கறைக்கு போனார். அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீஷருடனே கூட உட்கார்ந்தார். அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாய் இருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாயிருந்தது. பந்தியிருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராயிருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தியிருக்கிறவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தப்படியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாயிருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். வாசிக்க தெரிவு செய்யப்பட்ட திருமறை வாக்கியம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. எனது அன்பிற்குரியவர்களே, தென்னிந்திய திருச்சபை கோவை திருமண்டலம் டேனிஷ்பேட்டை ஆண்டர்சன் நினைவாலயத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை குறித்து தியானித்து வருகிறோம். அநேகருடைய வாழ்விலே இருக்கிறதான விசுவாசங்கள் புதுப்பிக்கப்படுகிறது. அவர்களுடைய வாழ்விலும் ஒரு புதிய நம்பிக்கைகள் உருவாகிறது. இந்த நாளிலும் கூட இந்த தியான பகுதியிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடவும், அவர் நமக்கு உணர்த்துகிற காரியத்தை பரலோக ஞானத்தை கொண்டு நாம் புரிந்து கொள்ளவும் அவரை நோக்கி ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீர். இன்றைய நாளிலும் நீர் இந்த உலகத்திலே இருந்தபோது செய்த அற்புதங்களை நாங்கள் ஒவ்வொரு வாரம் தியானித்து வருகிறோம். அப்படியாக அந்த அற்புதத்தின் நிகழ்வில் ஒன்றாக இந்த வேத பகுதிக்குள்ளாக நாங்கள் இப்பொழுது கடந்து வருகிறோம். இதை புரிந்து கொள்ளுகிற ஆற்றலை எங்களுக்கு தாரும். எங்களுடைய வாழ்விலும் நீர் இந்த அற்புதத்தை செய்ய முடியும் என்கிற விசுவாச கண்களோடு கூட இந்த தியான பகுதியிலே ஆண்டவரை நாங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு உம்முடைய வார்த்தையின் வல்லமை புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். அடியேனை மறைத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன்.
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த யூடியூப் வழியாக நீங்களும் இந்த தியான செய்தியிலே பங்கேற்றிருப்பதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை இந்த பூமியில் இருக்கும் பொழுது செய்தார். தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்விலே அற்புதம், ஒரு குழுவினருக்கு அற்புதம், சரீரத்தில் இருக்கிற நோய்கள் மாத்திரமல்ல, பாவங்களையும் மன்னித்த ஒரு அற்புதங்களை அநேக இடங்களில் நாம் படித்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு வாசித்த இந்த வேத பகுதியிலே ஒரு திரளான கூட்டத்தின் மக்களுக்கு அவர் வயிறார ஆகாரம் கொடுப்பதுதான் அற்புதம். இன்றைக்கு அநேக கிறிஸ்துவ கூடைகள் நடத்தப்படுகிறது. அதற்காக முன்கூட்டியே பல திட்டமிட்டு பல காரியங்களை முன்னெடுக்கிறார்கள். ஆனால் அந்த கூடுகையிலே குறிப்பாக இந்த ஆகாரங்களை பகிர்ந்து கொடுக்கிற அந்த நிலைப்பாடுகளில் குறைகள் வந்து விடுகிறதே. நீங்க என்னதான் பெரிய ஆவிக்குரிய கூட்டங்களை நடத்தினாலும், அல்லது ஒரு நாள் 3 நாள் ஒரு ரிட்ரீட் போட்டு நீங்க நடத்தினாலும், ஆகாரத்தை நீங்க ஒழுங்கா கொடுக்கல அப்படின்னா அங்கே மிகப்பெரிய ஒரு முறுமுறுப்பு வந்துடும். பார்த்துக்கோங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இங்கே இந்த திருமறை வாக்கியத்தை 4 விதமான சுவிசேஷ பகுதியிலும் நாம் காணலாம். மத்தேயு எழுதின நற்செய்தி 14வது அத்தியாயம் 13 21 வரையும், மார்க் எழுதின நற்செய்தி 6வது அதிகாரம் வசனங்கள் 30 துவக்கம் 44 முடியவும், லூக்கா எழுதின நற்செய்தி 9வது அத்தியாயம் வசனங்கள் 10 17 வரை நாம் இந்த பகுதியை காண முடியும். ஆனால் இவைகள் அனைத்தும் ஒத்த சுவிசேஷங்களாக இருக்கிறபடினாலே ஒரே காரியங்கள் இங்கு திரும்ப திரும்ப வந்திருக்கும். ஆனால் இந்த யோவானுக்கு எழுதின நற்செய்தி நூலை பார்க்கும் பொழுது அதே சம்பவத்தின் இன்னும் சற்று ஒரு சில காரியங்கள் அதிலே இணைக்கப்பட்டிருக்கிறது. சுவாரஸ்யமான வேத பகுதியாக இருக்கிறது. மேலோட்டமாக சொல்லுவார்கள், 5 அப்பம் 2 மீனை கொண்டு ஆண்டவர் 5000 பேரை போஷித்தார்கள் என்று சொல்லி. இந்த சம்பவம் நடைபெற்றது எங்கே? கலிலேயா கடலின் மறுகரையான திபேரியா கடல். அந்த திபேரியா கடல் இடத்திலே வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை ஜனங்கள் கண்டபடியினால் அவருக்கு பின் சென்றார்கள். ஏற்கனவே இயேசு கிறிஸ்து நிறைய அற்புதங்களை செய்ததை பார்த்ததினாலே அவருக்கு பின்பதாக அநேக கூட்டம் சென்று கொண்டே இருக்கிறது. அப்படி பின் சென்று வரக்கூடிய அந்த கூட்டத்தை பார்த்து இயேசு மலையின் மேலேறி அங்கே தம்முடைய சீஷருடன் என்ன பண்றாரு? உட்காருகிறார். அப்படி இவர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த சூழல் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொன்னால், யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா பண்டிகையை என்ன ஆயிட்டு இருக்கு? கொஞ்சம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. பண்டிகையின் நாட்கள். இந்த பண்டிகை நாட்களுக்கு முன்பதாக நடைபெறுகிற ஒரு சம்பவம் தான் இந்த 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு பகிர்வது. 5வது வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம்? புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் வந்திருக்காங்க. கூட இன்னும் எத்தனை பேரோ தெரியல. ஆனால் பிலிப்புவினிடத்திலே ஆண்டவர் கேட்கிறார், இத்தனை திரளான ஜனங்களுக்கு நாம சாப்பாடு கொடுக்கணுமேப்பா, இதுக்கு நாம் என்ன செய்யலாம் சொல்லி யாரை பார்த்து கேட்கிறாராம்? பிலிப்புவை பார்த்து கேட்கிறார். பிலிப்பு ஒரு பதிலை சொல்றார். யதார்த்தமான ஒரு பதில் தான். இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே. கால்குலேட் பண்றாரு. வயிறார சாப்பாடு இல்லை, ஏதோ வந்ததுக்கு கொஞ்சம், எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா கூட 200 ரூபாய் தேவைப்படுமே அன்றைய நாட்களின் மதிப்பீட்டில் சொல்லுகிறார். அப்படி நாம் கொடுத்தாலும் அது அவர்களுக்கு போதாதே. பாருங்க,
பிலிப்புவை பார்த்து இயேசு கேட்ட கேள்விக்கு யதார்த்தமான ஒரு பதிலை இந்த பிலிப்பு சொல்லுகிறார். ஒருவேளை நாமும் கூட அந்த நாட்களிலே இயேசுவுக்கு முன்பதாக இருப்போம் என்று சொன்னால், இவர் ஒரு அற்புதர், இந்த அற்புதராகி இயேசு என்னை பார்த்து கேட்கிறாரு, எப்பா இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடணுமே, என்ன பண்ணலாம், நம்மிடத்துல என்ன பதில் வருகிறது என்பதை அவர் பார்க்கிறார். பிலிப்புவும் அந்த இயேசுவோடு கூட இருந்தவன் தான், அற்புத அடையாளங்களை எல்லாம் பார்த்தவன் தான். ஆனால் பிலிப்பு அந்த இயேசுவிடத்தில் சொன்ன பதில் என்ன? யதார்த்தமான பதிலாக அவைகள் இருந்தாலும் அந்த அற்புதராகிய இயேசு கிறிஸ்துவால் இங்கே ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய முடியும் என்பதை அவன் என்ன பண்ணல? விசுவாசிக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவோடு கூட தான் இருக்கிறான். இத்தனை திரளான ஜனங்களை அந்த இயேசுவால் போஷிக்க வைக்க முடியும் என்பதை அவன் என்ன பண்ண முடியல? நம்ப முடியவில்லை. இன்றைக்கு நாமும் கூட பல வருட கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம். நம் முன்பதாக மிகப்பெரிய ஒரு பணி கொடுக்கப்படுகிறது. இதை எப்படி செய்ய முடியும் என்று சொல்லி எனக்குள் ஒரு கேள்விகள் எழும்பினால் என்ன பண்ணுறோம்? உடனடியாக மனதிற்குள்ளாக பல கணக்குகளை போடுறோம். அப்படியே போட்டாலும் சாட்டிஸ்ஃபை ஆகிறது கிடையாது, ஒரு திருப்தி அடைவது கிடையாது. இது கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லை? அப்படித்தானே சொல்லி முடிக்கிறோம். பிலிப்பு மாத்திரம் அந்த பதிலை சொல்லியிருக்க மாட்டார். ஒருவேளை நானாக இருந்தாலும் அந்த பதிலை தான் சொல்லியிருப்பேனோ? தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவன், யாருங்க? சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா என்ன பண்றான்? இயேசுவை நோக்கி, பிலிப்பு கிட்ட தான் இயேசாமி பேசுறாரு. ஆனால் பிலிப்பின் பக்கத்துல இருந்து பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயை சொல்றாரு பாருங்க. அவர் ஒரு ஆலோசனை சொல்றாரு. இயேசு அந்திரேயிட்ட எதுவுமே கேட்கல. ஆனால் அந்திரேயாவே வழியாக இப்போ என்ன சொல்றாரு? இங்கே ஒரு பையன் நான் பார்த்தேன், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம். ஆனாலும் உன்னை பார்த்துருக்கிறாரு, அது அந்த பையனுடைய வயிற்று பசிக்கு போதுமானது, அதை நான் பார்த்தேன். ஆனால் அதை வச்சு இத்தனை பேர் என்ன பண்ண முடியாது, நாம் போஷிக்க முடியாது. பிலிப்பு சொல்லுகிறார், கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும். அந்திரேயா சொல்லுகிறார், ஆனாலும் நாம் பூரணமாக இவர்களை போஷிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவர்கள், அநேக அற்புத அடையாளங்களை உடனிருந்து பார்த்தவர்கள், இந்த திரளான ஜனங்களை விட முன்கூட்டியே இயேசுவுக்கு பின்பதாக சென்று கொண்டிருந்தவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமையை, இயேசு கிறிஸ்துனுடைய மகத்துவமான கிரியைகளை அவர்கள் இன்னும் என்ன பண்ணல? விசுவாசிக்கவில்லை. அங்கே இவன் சொல்லுகிறான், இத்தனை பேருக்கு எம்மாத்திரம். நாமும் கூட அநேக வேளைகள் அப்படித்தானே சொல்கிறோம். நம்ம வீட்டில் ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடத்துகிறோன்னு வைங்களேன். ப்ரேயர் மீட்டிங்க்கு கூப்பிடும்போது ஒரு சிலர் சந்தேகமாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் என்னவோ தெரியல, கூட்டம் அதிகமாக வர வர உங்களுடைய இல்லத்திலே 1000 பிரசங்கிக்கிற அந்த பிரசங்கத்தை கேட்பதை விட, ஐயோ நம்ம நினச்சதை விட அதிகமாக வந்துட்டாங்களே, இன்னும் கொஞ்சம் போய் வாங்கிட்டு வந்துருட்டா. எங்கேங்க பிரசங்கம் கேட்கறத நிறுத்திட்டு அவருடைய எண்ணமெல்லாம் வருகிறவர்களுக்கு எப்படியாக என்ன பண்ணலாம்? ஆகாரத்தை கொடுத்து விடணுமே. சமையல் அறையில் என்ன பண்ணுறாங்க? குடும்பமாக சேர்ந்து ஒரு மீட்டிங்கே போட்டு முடிச்சிடுறாங்க. நிறைய இல்லங்கள் நான் இதை பார்த்துருக்கிறேன். இங்கே அந்திரேயா சொல்லுகிறார், 2 மீன்கள் இருக்கிறது, 5 வார்கோதுமை இருக்கு, ஆனாலும் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம். இயேசு பிலிப்புவனுடைய பதிலையும் கேட்டு விட்டார், அந்திரேயனுடைய ஆலோசனையும் அவர் கேட்டு விட்டார். கேட்ட பிற்பாடு என்ன பண்றார் பாருங்க. இயேசு பிலிப்பு, அந்திரேயா மற்ற சீடர்களை பார்த்து சொல்றாரு, இவங்களெல்லாம் முதல்ல உட்கார வைங்கப்பா, இவர்களெல்லாம் உட்கார வையுங்க. இந்த அற்புதம் நிகழ்வதற்கு முன்பதாக, இந்த அற்புதம் நிகழ்வதற்குண்டான துவக்க பள்ளி எங்க தெரியுமா இருக்கு? அந்த ஆரம்ப புள்ளி எங்க தெரியுமா இருக்கு? 5 அப்பம் 2 மீனை ஆண்டவருடைய கரத்தில் இந்த சிறு பையன் ஒருவேளை கொடுத்துட்டான் இல்லையா? அந்த
5 அப்பையும் 2 மீனையும் கையில் வச்சுட்டு ஏசாமி எல்லாரையும் உட்காருங்கன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா? அப்போ ஜனங்களும் ஒரு எதிர்பார்ப்போடு கூட உட்கார்றாங்க பாருங்க. அப்பொழுதே அற்புதம் ஆரம்பித்து விட்டது. அல்லேலூயா! அப்பொழுதே அந்த அற்புதம் அங்கே ஆரம்பித்து விட்டது. ஒருவேளை சீஷர்கள் சொன்ன பதில், ஒருவேளை ஜனங்கள் அவரை எப்படி பார்த்தார்களோ எனக்கு தெரியல. ஒரு கற்பனா சக்தியோடு கூட சிந்திக்கிறேன். இயேசு எல்லோரையும் உட்கார சொல்றாரு சீஷர்களை வைத்து. ஜனங்கள் ஒரு நம்பிக்கையோடு கூட உட்காருகிறார்கள். என் அன்பிற்குரிய சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வீட்டிலும் அல்லது உங்களுடைய வாழ்விலும் இது போன்ற ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகள் வரும் பொழுது உங்களுடைய கரத்தில் அந்த காரியங்களை கடந்து செல்வதற்கோ அல்லது சந்திப்பதற்கோ உண்டான பணம் இல்லை என்று சொன்னாலும், இயேசு உங்களை அழைத்து வா மகளே நாம் அந்த இடத்திற்கு செல்வோம் என்று சொல்லும் பொழுது அவரோடு கூட கரம் கோர்த்து விசுவாச அடிகளை வைக்கிறோமா? நம்முடைய கால்களை விசுவாசத்தோடு கூட ஊன்றி நடக்க நாம் முயற்சிக்கிறோமா? இயேசு சொல்லுகிறார், ஜனங்களை உட்கார வையுங்கள். அங்கே பந்தியிருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேர். பிலிப்புவுக்கு ஒரே குழப்பமாக இருந்திருக்கலாம். அந்திரேயாவும் கொஞ்சம் குழம்பி போய் தான் இருந்திருக்கலாம். ஆனால் இயேசு செய்த காரியம் என்ன? 11ஆவது வசனம் சொல்லுகிறது, இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறார், சீஷர்களிடத்தில் கொடுத்தார், சீஷர்கள் பந்தியிருக்கிறவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே. 5 வார்கோதுமை 2 மீன்கள் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம்? இவர்களுக்கு போதாதே, எம்மாத்திரம் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருந்த அல்லது தடுமாறிக் கொண்டிருந்த இந்த பிலிப்புவும் அந்திரேயாவும் பார்க்குறாங்க. இயேசு கிறிஸ்துனுடைய அற்புதமான கரத்திலே, ஒரு கரத்திலே 2 மீன், இன்னொரு கரத்திலே 5 அப்பம். இவை 2ஐயும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து வைத்து பிதாவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். ஆண்டவரே, இதை நீர் இப்பொழுது என் கரத்திலே கொடுத்ததற்காக நன்றி. உம்முடைய ஜனங்களாகி இவர்களை நீர் போஷித்து அனுப்பும் என்று சொல்லிதான் ஒரு சிறு ஜெபத்தை செய்திருக்கிறார். செய்த பின்பு சீஷர்களை அழைத்து என்ன பண்றாரு? பந்தி இருக்கிறவர்களுக்கு என்ன பண்ணுங்க, நீங்க போய் கொடுங்க. இயேசு எடுத்து கொடுக்கிறார். பாருங்க, வசனம் சொல்லுகிறது, அப்படியே மீன்களையும் இயேசு எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு, ஒரு உதாரணத்தை சொல்றான், 5000 புருஷர்களும் அவருடைய பிள்ளைகளும் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளையும் சேர்த்து வையுங்கள். அவர்கள் சேர்த்து வைத்த அந்த வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகள் 12 கூடைகள் என்ன பண்ண நிரப்பினார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க. 5 அப்பம் 2 மீனை மாத்திரம் ஆண்டவர் இந்த சிறுவனிடத்திலே வைத்திருக்கும் போது அந்த சிறுவன் ஒருவேளை கொடுக்காம இருந்து அற்புதம் நிகழாமல் போயிருக்குமோ? இல்லை. ஆண்டவரால் ஒன்றுமில்லாத ஒன்றை உருவாக்கி காண்பிக்க முடியும். ஆனால் ஆண்டவர் அங்கே இருக்கக்கூடிய சீஷர்களுக்கு முதலாக உணர்த்தின காரியம் என்ன? உன்னிடத்தில் இருக்கிறதை என்னிடத்தில் கொண்டு வா, அதை நான் என்ன பண்ணுவேன்? பன்மடங்காக விருத்தியாக்கி கொடுப்பேன். உன்னிடத்துல இருக்கிறத வச்சுட்டு என்ன பண்ண முடியும்னு சொல்லி யோசிச்சு கொண்டிருந்தா அது உங்ககிட்ட இருக்கும். ஆனால் அதை நீ இயேசுவுக்கென்று நீ கொடு. இதுதான் சத்தியம். உன்னிடத்தில் இருக்கிறவைகளை நீ பூரண நம்பிக்கையோடு உன் இயேசு ஒன்றை கொடுத்தால் உன் வாழ்நாள் பரியந்தம் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். அழகான ஒரு சரித்திர உண்மையை கூட நான் பார்க்கலாம். ஒரு வல்லமையில் ஒரு கீர்க்கனை, ஒரு ஏழை விதவை சாரிபாத்தூரில் நடைபெற்ற சம்பவம். அவள் ஊழியக்காரனுக்கு முதலாவது அப்பத்தை சுட்டு கொடுத்தாள். தேசத்திலே பஞ்சம் குறையும் மட்டும்
அல்லது பஞ்சம் அந்த தேசத்தை விட்டு போகும் மட்டும் அங்கே கலையத்தில் எண்ணமும் பானையிலே மாவும் குறையவில்லைன்னு சொல்லி வாசிக்கிறோம். இந்த சிறு பையன் மேன்மையாக பேசிக்கிட்டானா, நான் தான் ஏசப்பாவுக்கு இதை கொடுத்தேன்னு சொல்லி? இல்லை, அவன் எதையும் பேசினதாக திருமறை சொல்லவில்லை. அதே போல குழப்பத்தின் மத்தியில் இருந்த சீஷர்களும் எனக்கு அப்பவே தெரியும் சொல்லி எதை பேசினாங்களா? இல்லை. ஆனால் இந்த வேத பகுதியில் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு செய்த அற்புதத்தை இந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். யார் சொல்றதுங்க? வயிறார சாப்பிட்டு ஏன் போட்டுட்டு இருக்கிறோம் சொல்றான். மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி. சாப்பாடு நல்லா இருந்துச்சுப்பா, மீன் நல்ல டேஸ்டா இருந்துச்சுப்பா சொல்லியிருப்பான்ல. யாருக்குமே இல்லைன்னு சொல்ல, எல்லாரும் திருப்தி அடைந்த பின்பு மீதியான துணிக்கைகளையும் 12 கோடி நிறைய சீஷர்கள் ஆளுக்கு ஒரு துணிக்கை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். உடனே ஜனங்கள் என்ன செய்யறாங்க பாருங்க. அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாக இருக்கிறார் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். ஒரு மாஸ் மிராக்கிள் அங்கே நடந்து முடிஞ்சிருச்சு. ஜனங்களுக்கு ஒரே சந்தோஷம். வனாந்திரமான ஒரு இடத்துல ஒரு நல்ல ஒரு பந்தி, ஒரு பூரணமான சாப்பாட்டை ஆண்டவர் கொடுத்து அனுப்புறாரு. ஜனங்களுக்கு போக மனசு இல்லை. இந்த இயேசுவை தான் நம் தேசத்தின் ராஜாவா மாற்றிடணும். இயேசுவும் தன்னை எங்கே மறைத்துக் கொண்டார். என் அன்பிற்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த 5 அப்பம் 2 மீன் சீஷர்களிடத்திலே ஒரு கேள்வியை இயேசு வைத்து பார்க்கிறார். இவங்களுக்கெல்லாம் நாம் என்ன செய்யறது? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மையும் பார்த்து இயேசு கேட்கிறார், உனக்கு முன்பதாக இருக்கக்கூடிய இந்த சூழலை கடந்து வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்மை பார்த்து கேட்கிறார். நாம் என்ன பதிலை சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? நம்முடைய சிந்தையிலே நம்முடைய கைக்கிரியைகளுக்கு எவைகள் சாத்தியமோ அதை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, இன்றைய நாளின் காலையில் நாம் தியானித்தோமே, உலகத்தில் இருக்கிறவனும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அந்த நம்பிக்கையோடு கூட நாம் அந்த இயேசுவண்டை வருவோம் என்று சொன்னால், நம்மிடத்தில் இருக்கிறதை ஆண்டவரிடத்திலே கொடுப்போம் என்று சொன்னால், நம்மை கொண்டு ஆண்டவர் நம் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், நம்முடைய திருச்சபையை ஆசீர்வதிப்பார், நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிப்பார். முதலாவது, ஆண்டவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை எல்லா இடங்களிலும் விசுவாசிக்க வேண்டும். ஒருவேளை அங்கே நிறைய கடைகள் இருந்திருந்தா இவர்கள் வேறு விதமான பதிலை சொல்லியிருப்பாங்கல்ல. ஆனால் இவர்கள் இருந்த இடமோ ஒரு வனாந்தரமான ஒரு இடம். யதார்த்தமான பதிலையே இன்னும் சொல்லிட்டு இருக்கிறோமோ? அப்படி யதார்த்தமான பதிலை சொல்லும் பொழுது புத்திசாலியா பேசுறோம் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? ஒன்றை நான் சொல்லட்டும், திருமறையை நாம் தியானிக்கும் பொழுது நான் ஆராதிக்கிற வல்லமையுள்ள கடவுள் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் என்பதை முதலாவது விசுவாசிக்கணும். நான் ஆராதிக்கிற கடவுள் என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே என்னை கொண்டவர் அசாத்தியமான காரியங்களை செய்ய முடியும் என்பதை விசுவாசிக்க வேண்டும். இந்த அற்புதம் நிகழ்வதற்கு நாம் முதலாவது இயேசு கிறிஸ்துடைய வல்லமையை எல்லா இடங்களிலும் எல்லா சூழல்களிலும் நாம் விசுவாச கண்களோடு கூட பார்க்க வேண்டும். செய்தியை கேட்கும் பொழுது இருக்கிறதான விசுவாசம், அல்லது ஒரு அற்புதம் நிகழ்ந்த உடனே ஏற்படுகிற ஒரு விசுவாசம் தொடர்ந்து நம்மில் நிலைத்திருக்கிறதா? சூழ்நிலைகளை பார்த்தோ, இடங்களை பார்த்தோ, நம்மை சுற்றி இருக்கிறவர்களை பார்த்தோ வருவதில் விசுவாசம். எனக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்துவால் எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட மனிதர்கள் என்பதாகவும் ஆற்றல் மிகு காரியங்களை செய்ய முடியும் என்பதுதான் விசுவாசம். இந்த 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள். ஆனால் ஒரு வருத்தமான செய்தி என்ன தெரியுமா? இந்த வேத பகுதியை
இன்றைக்கு அநேக ஊழியர்கள் தன் ஊழியத்தின் காணிக்கைக்கு உண்டான வேத பகுதியாக மாற்றிக்கொண்டார்கள். திருமறையினுடைய அடித்தள செய்தியை வேறு விதமாக இன்றைக்கு பிரித்து திரித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வனாந்தரமான இடத்திலும் ஆண்டவரால் வல்லவரும் காரியங்களை செய்ய முடியும் என்பதுதான் திருமறை கூறும் செய்தி. நம்முடைய கண்களுக்கு தெரிந்தவைகளை அல்ல, காணாதவைகளை நான் நம்பி அந்த இயேசுவின் மீது பற்றுறுதி வைக்க வேண்டும். அந்த நம்பிக்கையை நாம் தொடர்ந்து வைப்போம். 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு போஷித்த கடவுள் நம்மை கொண்டு இன்னும் பெரும் கூட்டத்து மக்களை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்மிடத்தில் இருக்கிறதை அந்த இயேசு வண்டையில கொடுப்போமா? கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அற்புதராஜன் இயேசுவை நம்பினார், அற்புதங்கள் பல காண்பது நிச்சயம். அற்புதராஜன் இயேசுவை நம்பினார், அற்புதங்கள் பல காண்பது நிச்சயம். அற்புதம் நிச்சயம், அற்புதம் நிச்சயம், அற்புதம் நிச்சயம், அற்புதம் நிச்சயம். செங்கடல் பிளக்க பாதையும் பிறக்கும், தீங்கேதுமின்றி கடந்திடலாகும். செங்கடல் பிளக்க பாதையும் பிறக்கும், தீங்கேதுமின்றி கடந்திடலாகும். துன்பங்கள் மறைந்தே போகும், இன்ப வாழ்வு வந்து சேரும். துன்பங்கள் மறைந்தே போகும், இன்ப வாழ்வு வந்து சேரும். அற்புதம் நிச்சயம், அற்புதம் நிச்சயம், அற்புதம் நிச்சயம், அற்புதம் நிச்சயம். விடிவதென்றோ என்று முடிவின்றி புலம்பும், வறுமையின் வாழ்வும் ஓய்ந்திடலாகும். விடிவதென்றோ என்று முடிவின்றி புலம்பும், வறுமையின் வாழ்வும் ஓய்ந்திடலாகும். அன்பரின் பாதம் வாரும், அற்புதங்கள் இன்றே பாரும். அன்பரின் பாதம் வாரும், அற்புதங்கள் இன்றே பாரும். அற்புதராஜன் இயேசுவை நம்பினான், அற்புதங்கள் பல காண்பது நிச்சயம். அற்புதராஜன் இயேசுவை நம்பினான், அற்புதங்கள் பல காண்பது நிச்சயம். அற்புதம் நிச்சயம், அற்புதம் நிச்சயம், அற்புதம்
அற்புதம் நிச்சயம், அற்புதம் நிச்சயம். கிருபை மிகுந்த நல்ல தகப்பனே, உன்னை அதிசயங்களை காண செய்வேன் சொல்லி வாக்குரைத்தவரே, இன்றைய நாளிலும் யோவான் எழுதின நற்செய்தியினுள் 6வது அத்தியாயம் 1-15 வசனங்களை நாங்கள் தியானித்தோம். 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு போஷித்து ஆற்றல் மிக அற்புதத்தை செய்தவர், உம்மோடு கூட இந்த சீஷருடைய வாயிலிருந்து என்ன பதில்தான் வருகிறது என்பதை சோதித்து பார்த்தீரப்பா. இந்த தியான செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களை பார்த்தும் பிலிப்புவினிடத்திலே கேட்ட கேள்வியை கேட்டிருப்பீர் என்று சொன்னால், ஒருவேளை நாங்களும் யதார்த்தமான பதிலை தான் சொல்லியிருப்போமோ, சுற்றுப்புற சூழ்நிலைகளை அறிந்து ஞானமாய் பேசுவதைப் போல பேசியிருப்போமோ. ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தை உம்முடைய வாயின் வார்த்தையினாலே உருவாக்கினவர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்பதை ஆண்டவரை மீண்டுமாய் ஒரு விசை நிரூபணம் செய்து காண்பித்தவர் அப்பா. எங்களுடைய வாழ்விலும் எங்களை சுற்றி இருக்கிற சூழலிலும் மிக மிக இடர்பாடான நிலைகள் வருவதுண்டு. சவாலான காரியங்கள் கடந்து போவதற்கு நாங்கள் பயந்து நின்ற நாட்கள் உண்டு. கர்த்தாவே, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்கிற திருமறை நினைவு கூர்ந்து பார்க்கிறோம். பிலிப்புவை போல, அந்திரேயாவை போல உமக்கு அருகிலே இருந்தும் ஆண்டவரே உம்முடைய வல்லமையை குறித்து அறியாத பிள்ளைகளைப் போல நாங்கள் இராதபடிக்கு, தேவரீர் மகத்துவம் உள்ளவர், நீர் அதிசயங்களை செய்யக்கூடியவர் என்பதை நாங்கள் இந்த வேளையிலே பூரணமாய் ஒப்புக்கொண்டு கடந்து செல்கிறோம். எங்களுடைய வாழ்விலும் ஒரு பெரிய அற்புதத்தை நீ செய்வீர் என்று சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். அதற்கு கர்த்தாவே, உம்முடைய கரத்தில் இருக்கிறவைகளை ஆண்டவரே நீர் எல்லா நிலைகளிலும் நீர் பகிர்ந்து தர வல்லவர் என்பதை நாங்கள் பூரணமாய் ஒப்புக்கொள்கிறோம். எங்களிடத்தில் இருக்கிறவைகளை நாங்கள் கொடுக்க மனப்பூர்வமாய் எங்களை தத்தம் செய்கிறோம். கொடுத்த இந்த நல்ல தியான செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருடைய வாழ்விலும் இருக்கிற குறைவுகளை நீர் மாற்றி போடும். ஏதோ கொஞ்சம் என்று அல்ல, பூரணமான திருப்தியான ஒரு வாழ்வை அவர்கள் உம்மை பின்பற்றதன் வழியாக பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். அருமை நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகமும் உம்முடைய வார்த்தையை கேட்டு பலப்பட்டு கடந்து செல்கிற அன்பு மக்கள் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் நீடித்து நிலைத்திருப்பதாக. நீர்மேலே கூமிழ்
கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. அவருடைய வார்த்தையை முழு நிச்சயமாய் நம்புங்கள். உங்களுடைய வாழ்விலும் ஆசீர்வாதம் தலை தோங்குவதாக. God bless you.